நேற்று ரிவ்யூ போடலை, ஏன்னா நேற்று பெருசாக ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஷோலேயுமே கண்டென்ட் ஒன்றும் இல்லை. நான் வந்து ஆரம்பத்திலே யோசித்த மாதிரி இந்த வாரம் இந்த ராஜாராணி டாஸ்க் ஃபுல்லாக ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்கு, ரொம்ப சுமாராக போயிட்டுருக்கு. இந்த சீசன் 9 ஆரம்பித்ததுலேருந்தே முதல் 2-3 வாரம் கூட வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எல்லா சீசனும் ஆரம்பிக்கும், மொக்கையாக இருக்கும். ஆனால் அதை விட ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப மொக்கையாக, ரொம்ப ஒரு மாதிரி வந்து கிரிஞ்சாக, ஏதோ அவங்களால வந்து எவ்வளோ முடியுமோ சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. டாஸ்க் வச்சு, ஏதாவது வந்து பர்ஃபார்மன்ஸ் வச்சு. ஆனால் இந்த கான்செப்டே வந்து ஒரு டீம் பாடுறது, இன்னொரு டீம் வந்து நடித்து காட்டுறது. அப்புறம் என்ன தான் வந்து நேற்று எபிசோட் ரிவ்யூ பண்ணல. ஸோ நேற்று எபிசோடில் வந்து சரி ஓகே, அவங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்த வேணாம், நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, இருந்தாலுமே நாங்கள் வந்து இந்த பக்கம் ஒரு ராணியா பார்வதியும், அந்த பக்கம் ராஜா விக்கல்ஸ் விக்ரமையும் மாற்றி பார்க்குறோம். ஏன்னா கரண்ட்டாக வந்து பயங்கரமாக மோதிட்டுருக்கிற 2 பேர் யாருன்னு பார்த்தா விக்ரமும் பார்வதியும். ஸோ பார்வதி சம்மந்தப்பட்ட ஒரு ரைவல்ரியை உள்ளே வந்து புகுத்தி விட்டோம்னா கண்டிப்பாக வந்து வீடு பற்றிக்கிட்டே எரியும். இந்த டாஸ்க்கு வந்து இந்த டாஸ்க்கு ராஜா ராணி இந்த என்ன சொல்கிறது, இந்த தூய தமிழ் சொத்து தமிழில் பேசுகிறாங்களோ இல்லையோ, நல்லா வந்து ரத்த ஆறு ஓடுன்ற பிளானில் தான் பிக் பாஸ் மாற்றினாப்புல. ஆனால் இவங்க வந்து ராஜா ராணி தனக்கு கொடுத்த பொசிஷன், அந்த கேரக்டர், அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுன்ற ஒரு காஷியஸ்னஸ்லேயே வந்து அவங்களோட கேரக்டர் வெளியே பெருசாக வராமல் அந்த ரோல்லே மாட்டிட்டு முடிக்கிறதுனால இந்த டாஸ்கே வந்து ரொம்ப ஒரு ஸ்கூல் ட்ராமா பார்த்த மாதிரி இருக்குது சொல்லப்போனால். திவாகர் வந்து இந்த டாஸ்க்கை பயங்கரமாக வந்து சொதப்பிட்டாருன்னு நல்லா தெரியுது. ஏன்னா அவர் சொதப்புறதுக்கு காரணம் வந்து அந்த பக்கம் வந்து வினோத் வந்து சில இடங்களில் காமெடியாக இருக்குது, சில இடங்களில் ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது, சில இடங்களில் வந்து ரொம்ப புள்ளி பண்ணுற மாதிரி இருக்குது. விடாமல், அதாவது நான் ஸ்டாப்பு அதாவது இப்போ எப்படி இருக்குன்னா, வினோத்துன்னு இருக்கிற உள்ள ஒரு ஆள், ஒரு கண்டஸ்டன்ட் வினோத்துன்ற ஆள் வந்து வாயை திறந்தாலே அது திவாகர் பற்றி தான். திவாகரை கலாய்க்கிறதா இருக்கும், ஓட்டுறதா இருக்கும், ஏதாவது கிண்டல் பண்ணுறதா இருக்கும், மார்க் பண்ணுற, இப்படி தான். இதை தவிர வினோத்துக்கு வீட்டில் வேறு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், இவர் வந்து திவாகருக்கு மட்டுமே கலாய்ச்சி ஒரு கண்டஸ்டண்ட்டாக தன்னோட கேரக்டர் எதுவுமே வெளியே காட்டாமே அப்படியே போயிடலாம் நினைக்கிறாரா என்னென்னு சத்தியமாக புரியல. நானும் சரி ஓகே, ஆரம்பத்தில் சுவாரஸ்யமாக இருந்துச்சு, அப்புறம் நிறைய பேர் கடுப்பாக இருந்துச்சு, இப்போ ரெண்டும் கலந்து போயிட்டுருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சில ஜோக்ஸ்க்கு சிரிக்கிறாங்க, சில இதுக்கு அண்ணன் வேணாம் எதுக்கு தேவையில்லாம ஆகி விட்றீங்க அப்படின்றாங்க. ஆனால் வினோத்துன்றவர் யார், எப்படிப்பட்ட ஆள், என்ன அவர் என்ன பாடுறாரு, அவருக்கு என்ன திறமை இருக்குது, அதெல்லாம் தாண்டி வினோத் வந்து திவாகரை கலாய்ப்பா இருப்பா இப்படின்ற மாதிரி தான் பேர் எடுத்து வச்சுருக்காரு. இந்த டாஸ்க் ஃபுல்லாக ஓட்டுறாரா. ஸோ திவாகருக்கு வந்து கண்ட்ரோலே இல்லை. இந்த பக்கம் வினோத்தோட பாட்டு, அதில் இருக்கிற லிரிக்ஸு, வேர்ட்ஸு எல்லாத்துலேயுமே வந்து திவாகரை கலாய்க்கிறதுனால அவர் அந்த பக்கம் ரொம்ப கோபமாக வார்த்தையை விட்டு அவங்க சொந்த டீமுக்குள்ளேயே அங்கே இருக்கிற பொண்ணுங்கிட்டே வந்து எரிஞ்சு விழுகிறாரு. அரோராவை சத்தம் போட்டார், அப்புறம் கனி கூட சண்டை போட்டார். கனிக்கு அவருக்கு ஏற்கனவே செட் ஆகாது. கனியை வந்து சாப்பாடை ஸ்ட்ராட்டஜியாக வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்கிறாரு. ஆனால் எனக்கு அவங்க 3 சப்பாத்தி கொடுத்தாங்க, 4 தோசை கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஒத்துக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிறாரு. கனி வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. சாப்பாட்டை வச்சு நான் மயக்கணும்னு அவசியமே இல்லைன்னு. கனிக்கு வந்து ஒரு திறமை இருக்குது, அதை யூஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே, எல்லோரும் ஒரு விஷயம் பண்ணுறப்போ வந்து இப்போது இவர் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லையா, நடிப்புன்ற பேரில் இவர் வந்து அதை ஃபுல் டைம் பண்ணிட்டே இருக்கார் இல்லையா, அதை வந்து யாராவது குறை சொன்னால் கோச்சுக்கிறாருல. இப்போ கனின்றவங்க யார், குக் வித் கோமலில் டைட்டில் வின்னிங் கண்டஸ்டன்ட்டு. கனின்றவங்க ஃபேக்காக இருக்கலாம், கோவத்தை மறைக்கலாம், இல்லை வாட் எவர், மற்ற விஷயத்தில் ஓகே. ஆனால் குக் வித் கோமலில் டைட்டில் வின்னராக நிஜமாகவே வந்து ஒரு நல்லா சமைக்க போய், ஏன்னா அந்த சீசன் மட்டும் தான் நான் முழுசாக பார்த்த சீசன் 2 எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதனால் வந்து நல்ல சமைக்கிற திறமை இருக்குது, ஒரு கைப்பக்குவம் இருக்குது. அதை பிக் பாஸ் வீட்டில் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வச்சு அந்த அன்பு வலையை வந்து இது பண்ணி அப்படி இது பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் சமையல் ஒன்றும் அப்படியே ஒரு பெரிய அதை வச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணுன்ற அவசியம் இல்லை. கனி அப்படி பண்ணலை. ஸோ திவாகர் சொன்ன பாயிண்ட்டில் அவரே நிற்கலை, ஏன்னா அவருக்கே எக்ஸ்ட்ரா தோசை கிடச்சிருக்கு. ஸோ அங்கேயே ஆல் அவுட்டு. இந்த மாதிரி வந்து இந்த டாஸ்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் விட்டு போகிறது, வினோத் கலாய்க்கிறது தாங்க முடியாமல் மீசையை கழட்டி போட்டு தூக்கி போட்டு போகிறது, அப்புறம் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு எது சண்டை போட்டது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, திவாகர் மேலே வந்து ஜாதி சம்மந்தமாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸு லைவ்லேயும் சரி எபிசோட்லேயும் சரி தீண்டத்தகாதவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்காரு. அது வந்து மியூட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக வீக்கெண்டில் செருப்படி கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன். திவாகர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு ஓகே, ஏன் தெரிஞ்சு, ஏன்னா திவாகருக்கு என்ன சின்ன குழந்தையா என்ன தான் வந்து கோமாளி வேஷம் போட்டாலும், நடிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணாலும், சீரியஸாக இல்லாமல் ஓகே, மற்ற இடங்கள்லாம் வந்து அவர் பாதிக்கப்படுறாரு.
நியாயமாக பேசுகிறாரு, அவருக்காக போராடுறாரு, எல்லாம் ஓகே. நானே நிறைய நாள் திவாகர் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது வந்து என்ன சொல்கிறது, எப்படி கமருதீன் பண்ணுறப்போ எப்படி இருந்துச்சு, அது மாதிரி தான் அருவருப்பாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க திவ்யா கணேஷ் வந்து நமக்கு சொந்தமாக எந்த ஊர் எந்த ஏரியா அவங்களோட இதையும் வந்து நோண்டுறாரு. இதை வந்து சில பேர் எடுத்து இன்ஸ்டாகிராமில் தனியாகவே போடுறாங்க ரீல் எடுத்து. இந்த மாதிரி யார் யார் என்ன ஜாதின்றதை ரொம்ப நோண்டி திவாகர் வந்து கண்காணிக்கிறாருன்னு சொல்லிட்டு. பிக் பாஸில் சும்மாவே வந்து 1-2 வார்த்தை வேறு நம்ம நினைக்கிறத பேசாட்டியுமே வந்து வெளியே அது வந்து வேறு மாதிரி வந்து நிறையா அதை பற்றி சுற்றி வீடு கட்டுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப ஓப்பனாகவே வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறப்போ அடிக்க தான் செய்வாங்க கண்டிப்பாக. ஸோ திவாகர் வந்து கொஞ்சம் இந்த வாரம் வந்து ரொம்பவே செல்ஃப் டேமேஜ் நிறையா பண்ணிட்டாப்புலன்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு டாஸ்க் வச்சாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து பெரிய மனுஷத்தன்மையோட நடந்துக்கிற ஒரு 3 பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அது எல்லோரும் ஓட்டு போட்டது வந்து யாருன்னு பார்த்தா டாப் 3 வந்து ஹிக்கல்ஸ் விக்ரம், கனி, அமித். ஓகே, எனக்கு வந்து இந்த 3 செலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. எல்லாருமே நிறைய பேர் சொன்னது. இது இல்லாமல் சில பேர் சபரி சொன்னாங்க. திவாகரை மூஞ்சிக்கு நேரம் வந்ததுலேருந்து சரி, மேட்டர்லையும் சரி, தொடப்பக்கட்டை அந்த விளக்கமாற காமிச்சு பேசின புருஷனை பார்த்து திவாகர் வந்து சொல்கிறாரு புருஷன் வந்து ரொம்ப பெரிய மனுஷன் நடந்துக்கிறாராம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் உண்மையாகவே. திவாகருக்கு எங்கேருந்துலாம் இப்படிலாம் தோணுதுன்னு தெரில. ஸோ திவாகர்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. இந்த சென்ஸ் அவருக்கு நடந்ததை வச்சு யோசிச்சு பார்த்தாலே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இந்த மாதிரி மூஞ்சிக்கிட்டு இப்படி வச்சு பேசுகிறது அண்டு மிரட்டுறது அண்ட் அவருக்கு அகெயின்ஸ்டாக பாஸ் பண்ண கமெண்ட்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி. ஸோ பெரிய மனுஷத்தன்மையை என் புருஷன்கிட்ட எங்கே பார்த்தாருன்னு தெரில. இதை வந்து கூட வந்து மற்ற ஒயில்ட் கார்டே ஒத்துப்பாங்களான்னு தெரில. திவாகர் அப்படி சொல்கிறாரு. அண்டு அந்த அப்புறம் அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே அந்த 3 பேர் வந்து மிச்சம் இருக்கிறவங்கள ரேங்க் பண்ணணும் 1 to 14. ப்ரோமோ பார்த்துட்டு நானே நினச்சேன் ஒருவேளை இந்த ரேங்கிங் டாஸ்க்கு போல் ஆஹா அனல் பறக்க போகுது, அப்படியே சூடு, அப்படியே வீடே வந்து தலைகீழ மாறப்போகுது. ஏன்னா இந்த ரேங்கிங் டாஸ்க்னாலே செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த சீசனில் இருக்கிற வாயாடிங்களுக்கு தேவையில்லை, எல்லாம் பேசியே ஜெயிக்கணுமே, எவன் எந்த இடத்த பிடிக்க போகிறான்னு நினச்சா அப்புறம் தான் பார்த்தா இந்த மாதிரி வந்து இவங்க 3 ஜட்ஜஸ் வந்து ஆர்டராக நிற்க வச்சது. எப்படியுமே எவனும் ஒத்துக்க போகிறதில்ல. முதல் 2-3 இடத்துல இருக்கிறவன் அமைதியாக இருப்பான். இவர் நம்ம புருஷனுக்கெல்லாம் 5 தானம் கொடுத்துருந்தாங்க. என்ன கேட்டால் டீசெண்ட் 5 வச்சுக்கிட்டு பேசாமல் மூடிக்கிட்டு நிற்கலாம். அவர் அதுக்கே வந்து ஒத்துக்கல. டாப் 3 சொல்லவே தேவையில்ல, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. டாப் 3ல் வந்து எனக்கு அவங்க மேலே பெருசாக ஏன் அங்கே நிற்கிறாங்கன்ற கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. அது அட் த சேம் டைம் வந்து சுபிக்ஷாலாம் வந்து வெளியே ஒன்றுமே தன்னோட ப்ரெசன்ஸை காமிச்சிக்க மாட்டேங்குதே, சேஃபாக அமைதியாக இருந்துட்டு போனால் மெச்சியோடா, இது என்னடா நியாயன்ற மாதிரியும் தோணுது. சபரி வந்து எனக்கு கேட்டால் சபரி வந்து ரொம்ப அமைதியாகவும் இல்லை, ஃபேக்காகவும் இல்லை, ஒரு கரெக்டான பேலன்ஸ் இருக்குது சபரிக்கிட்ட. இப்போ வந்து என்ன சொல்கிறது, தன்னோட கேரக்டர் என்னன்றது ஓப்பனாக வந்து மக்கள்கிட்ட காட்டணும். அட் த சேம் டைம் கஷ்டமான சூழ்நிலைகள் சுச்சுவேஷன்ஸில் கண்ட்ரோல் விட்டு போகாமல் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு பேலன்ஸ்டாக எமோஷன்ஸ் காட்டணும். பட் ஆனால் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. இது இவ்வளோ தான் இருக்கணும், இது இவ்வளோ தான் இருக்குன்ற மாதிரி. எனக்கு கேட்டால் சபரிக்கிட்ட இது வரைக்கும் வந்து நான் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்கல. அங்கங்கே யாராவது கமெண்ட்டில் போடுவீங்க அவன் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான்னு. அந்த முதலிடத்துல நிற்கிறதுக்கு முழு தகுதியாக எனக்கு தெரியாது. பட் ஆனால் பரவாயில்ல, தப்பில்லை, நிற்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கமருதீனுக்குலாம் 10வது இடமே மேலே. கமருதீனுக்குலாம் வந்து 30வது இடம் 40வது இடம் தரணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வீட்டில் 14 பேர் தான்றதுனால கமருதீனுக்கு 10வது இடம். கமருதீன்லாம் 14ல் போட வேண்டிய ஆள். ஆனால் பழகின பாவத்துக்கும் அப்புறம் குரங்கு மாதிரி ஏதாவது வித்த காமிச்சு நாய் மாதிரி குறைக்க ஆரம்பிச்சுன்றதுக்காகவே வந்து இவனை இங்கே போட்டுடலாம், கொஞ்சமாவது மூடிட்டு நிற்பான்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து 10வது இடமான்னு தெரில. திவாகர் மாதிரி ஆட்கள் ஈஸி டார்கெட்டு. ஸோ அவங்கள எல்லாருமே வந்து ஒத்துப்பாங்க. ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி பெரிய மனுஷன் தன்மை இல்லாமல் சிறுபிள்ளைத்தனன்னு வேறு சொல்லிட்டாங்களா, இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் தனி உலகத்தில் இருக்கார் அப்படின்ற ஒரு இதை வச்சு அவரை வந்து பிராண்ட் பண்ணிடுவாங்க ஈஸியாக. அண்ட் பார்வதி அந்த இடத்துல ஒத்துக்காது. இன்றைக்கும் நிறையா பேசிச்சு. எனக்கு எல்லாத்துலேயுமே வந்து அமித் இருக்கிறது பிடிச்சிருக்கு. அந்த டாப் 3லேயும் சரி, இந்த செலெக்ஷன்லேயும் சரி, அமித் வந்து எனக்கு கேட்டால் ஒரு நல்ல ஒயில்ட் கார்ட்லேயே வந்து இது வரைக்கும் கெட்ட பேர் வாங்காமல், ரொம்ப ஃபேக்காகவும் தெரியாமல் அவர் உண்டு அவர் வேலை உண்டு, நான் சொல்கிற அந்த கரெக்டான ஒரு பேலன்ஸோடு இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த 3 பேர் வந்து ஏன்டா ஜெயிச்சோன்ற மாதிரி ஆற அளவுக்கு எல்லாம் வீடியோ பேசிடுச்சு. கனி வந்து அழுதுட்டாங்க கடைசியில். அண்டு இது வந்து இந்த ரேங்கிங் டாஸ்க்கு முதல்ல வச்சுருந்தா
அது வேறு மாதிரி போய் ஃபயராக இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப ரேங்கிங் டாஸ்க் வச்சா என்னமோ இதோட டூப்ளிகேட் மாதிரி தோணும். ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சாங்கன்னு தெரில. இதில் வச்சதில் அவங்களுக்குள்ள வர கன்ஃபியூஷன்ஸு குழப்பங்களை தவிர அதை தாண்டி அதோட வந்து இந்த 3 பேர் மேலே தான் வீடே கோபமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் பெருசாக எடுபடலைன்னு சொல்லலாம். ஏன்னா போட்டின்றது இதில் இல்லை. அவன் அங்கே நிற்கிறான், இவன் இங்கே நிற்கிறான், என் இடம் இதா, ஓகே எனக்கு இதில் உடன்பாடு இருக்குது இல்லைன்றதை தாண்டி ஒரு கண்டஸ்டன்ஸ்குள்ளே வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த ரேங்கிங் டாஸ்க் மாதிரி இது இல்லை. ஏன்னா இதை ஜட்ஜஸ் தனியாக 3 பேர் முடிவு பண்ணுற விஷயனால. ஸோ அந்த ரேங்கிங் டாஸ்க் வச்சா நல்லாயிருக்கும், எப்போ வருதுன்னு பொறுத்து வந்து பார்க்கணும். அண்டு இந்த ராஜராணி கரும்பு முடிச்ச டாஸ்க் முடிஞ்சிருச்சா இல்லையா, என்ன சொன்னாங்க நான் சரியாக கவனிக்கலை. ஆனால் தர்பீஸோட ராஜ்யம் ஜெயிச்சிருச்சுன்னு ஏதோ சம்திங் ஏதோ பண்ணாங்க. நாளைக்கு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மூட்டை கட்டி வச்சுட்டு நாளிலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி பழையபடி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. இன்னும் ஒரு நாள் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த டாஸ்க் இல்லாட்டி அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ வந்து அடுத்த 2 நாள் 3 நாள் எப்போயாவது வரலை, கொஞ்சம் லேட்டாச்சு, இல்லாட்டி வரலைன்னா நான் முடிஞ்ச அளவு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. ஸோ ரிவ்யூ கரெக்டாக பண்ண முடியுமான்னு தெரில. பட் ஷோவை நான் மறக்காமல் பார்த்துட்றேன். எப்படியாவது போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறது, ரிவ்யூவில் நினச்சிக்கோங்க. யாருமே வந்து எனக்காக ரொம்ப நேரம், அதாவது எனக்காகனா அவ்வளோ சீன் இல்லை, இருந்தாலுமே ஒரு 5-10 பேர் இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதீங்க, டைமுக்கு தூங்குங்க. உங்கள் ஸ்லீப்பை வந்து எந்த காரணத்துக்கும் விட்டு கொடுக்காதீங்க. ரிவ்யூ இன்றைக்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் கூட எப்போயாவது தூங்காமல் போடுவேன், பட் நான் நாளைக்கு காலையில் தூங்கிடுவேன். பட் உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை வெட்டி இருக்கலாம். ஸோ ஃபுல்லாக முழிச்சு யூடியூப்லேயே பார்த்துட்டு இருக்காதீங்க. அதனால தான் இப்போயே முன்னாடியே சொல்லிடுறேன், ரிவ்யூ இல்லைனா நான் கம்யூனிட்டி பேஜில் போட்டுடுறேன். பார்த்துட்டு குட் நைட் சொல்லிட்டு தயவுசெய்து தூங்கிடுங்க. மொத்தமாக அடுத்த வாரம் மண்டே ஆர் டியூஸ்டே, ஓகேவா, மோஸ்ட்லி டியூஸ்டேலேருந்து பழையபடி கண்டினியூ பண்ணலாம் ரிவ்யூவை. மிஸ் ஆச்சுன்னா சொல்கிறேன் இன்கேஸ். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் வீக் இந்த வீக் வந்து மொக்கையாக போனது ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்குது. ஏன்னா இந்த வீக்கெண்டில் பெருசாக டிஸ்கஸ் பண்ணி பெருசாக ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. அண்டு எவிக்ஷனுமே எனக்கு தெரிஞ்ச ரம்யா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரம்யா இல்லாட்டி வந்து மோஸ்ட்டாக ரம்யான்னு நினைக்கிறேன், என்னென்னு பார்ப்போம். இது இல்லாமல் அடுத்த வாரம் சுவாரஸ்யமாக இருக்கும். திரும்ப நல்லா ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்லா பேச வரலான்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.